ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அன்னாபிஷேகங்கிறது அனைத்து சிவ ஆலயங்களையுமே நடைபெறும் வழக்கம் இருக்குது. இந்த அன்னாபிஷேகம் அஸ்வினி நட்சத்திர நாள் அன்னைக்கு இல்லைன்னா பௌர்ணமி திதி நாள் அன்னைக்கு பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் நடக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு உங்கள் வழிபாட்டை செய்யுங்க. இந்த பதிவில் அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் வீட்லேயும் கோவில்லையும் எந்த முறையில் வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மாலை ஆரம்பிக்கிறது. பௌர்ணமிங்கிறது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலையில் தான் ஆரம்பிக்குது. எந்த நேரத்தில் கோவிலில் அபிஷேகம் செய்வாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு வழிபாட்டை செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். வீட்டில் நவம்பர் 16ஆம் தேதி ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி சாதம், ஒரு சின்ன கிண்ணத்தில் வேக வச்ச பருப்பு, ஒரு கிண்ணத்தில் நெய், இதை சிவபெருமானுக்கு படைக்கலாம். இதே மாதிரி 15ஆம் தேதியும் சிவபெருமானுக்கு படைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. அன்னாபிஷேகம் பார்க்கறதுங்கிறது பல கோடி லிங்க தரிசனம் செஞ்சதற்கு சமமான பலனை நமக்கு கொடுக்கும். முக்கியமான காரணம் அப்படின்னா ஒவ்வொரு அரிசியுமே ஒவ்வொரு லிங்கத்திற்கு சமம். அதனால தான் அன்னாபிஷேகம் நடைபெறும் பொழுது அந்த அரிசியை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து தரிசனம் செய்கிறதுனால பல கோடி லிங்க தரிசனம் செய்த பலனை கொடுக்கும். பல கோடி லிங்க தரிசனம் செய்கிறதுனால நமக்கு முக்தி கிடைக்கும். உங்களால் முடிஞ்சால் அன்னாபிஷேகம் எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பச்சரிசி வாங்கி அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் அபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் பிரசாதமாக சாதத்தை கொடுப்பாங்க. அந்த சாதத்தை தயிர் சாதமாகவோ இல்லைன்னா வேறு சாதாரண சாதமாகவோ பக்தர்களுக்கு தருவாங்க. அதை நம்ம வாங்கிறதுனால நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கும். உங்களால் முடிஞ்சாக்கா நீங்கள் அன்னதானம் கூட செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அன்னாபிஷேகத்திற்கு நம்ம அரிசி ஒரு கைப்பிடியாவது நம்ம வாங்கி கொடுக்கணும். பச்சரிசி தான் வாங்கி கொடுக்கணும், புழுங்கரிசி வாங்கி தரக்கூடாது. ஒரு கைப்பிடி பச்சரிசி நம்ம அந்த அன்னாபிஷேகத்துக்கு கொடுக்கறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லை, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம்னு பார்த்தா அது பண கஷ்டம்தான். அந்த கஷ்டங்கிறது நீங்கி பணம் பல வழியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கும். அதற்கான நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். வீட்டில் சும்மாவே இருந்துக்கிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு அரிசி வாங்கி கொடுத்தா நம்ம கோடீஸ்வரன் ஆகலாமா அப்படின்னு நினைக்கிறது தவறு. நம்ம செய்யக்கூடிய வேலைக்காக நம்ம செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நல்லபடியாக நடக்கும். பணம் வரவுங்கிறது நமக்கு அதிகரிக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அன்னாபிஷேக நாளில் உங்களால் முடிந்தால் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். சிவபெருமானுக்கு அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான அரிசியை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். முடியாதவங்க ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி வாங்கி கொடுங்க. மறக்காமல் நிச்சயமாக வாங்கி கொடுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் கிடைக்கும். ஏன்னா சிவபெருமான்கிட்ட வேண்டி மகாலட்சுமி தாயார் மிகப்பெரிய பொருட்செல்வத்துக்கு உரிமையாளர் ஆனாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு செல்வத்தை வாரி வழங்கினது நம்ம சிவபெருமான் அருளால் தான் குபேரரும் அவங்க மிகப்பெரிய அளவில் பொருட்செல்வங்கிறது அவங்களுக்கு கிடைத்தது. அப்படி நமக்கும் நிச்சயமாக சிவபெருமானின் அருளில் ஈசனின் அருளில் பலவிதமாக நன்மைகள் நமக்கு நடைபெறும். ரொம்பவே அற்புதமான இந்த ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த அன்னாபிஷேக நாளில் வீட்லேயும் சரி கோவில்லையும் சிவபெருமானை வழிபாடு செய்யறதுனால நமக்கு சகல விதமான பாவங்களும் நீங்கும், முக்தி உண்டாகும், பணவரவு அதிகரிக்கும். மறக்காமல் 15/11/2024 அன்று சிவன் கோயில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. உங்களால் இயன்ற பொருட்களை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க மறக்காமல் பச்சரிசியும் வாங்கி கொடுங்க. அன்னாபிஷேகம் பார்ப்பதுங்கிறது பல கோடி லிங்க தரிசனம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும். கட்டாயம் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக சிவபெருமான அருளில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.